ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி பகல் 10:20 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் மதியம் 1:43 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 1:43 வரை, அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:20 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கறத கொடுத்திருக்கா. நம்ம எல்லாருமே இன்றைய தினம் அதிகாலை பொழுதிலேயே எழுந்திருத்து நம்ம அந்த வைகுண்ட ஏகாதசி பரமபதல் வாசல் திறப்பு தரிசனத்தை கண்டு கழித்திருப்போம். நேரடியா நிச்சயமாக அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த பரமபத வாசலிலே இறைவனை அவசியம் தரிசிக்க வேண்டியது. இது போக இன்றைய தினம் இரவு முழுக்க கண் விழித்திருக்க வேண்டும் சொல்றார். இரவு முழுக்க கண் விழித்திருக்கணும்னு சொன்னா உட்காந்து நம்ம ஓடிடில சினிமா பார்க்கணும்னு சொல்லல. இதை நான் ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன்னு சொன்னா அந்த நாள்ல இருந்தே பார்த்தோம்னா வைகுண்ட ஏகாதசி சிறப்பு திரைப்படங்கள்லே போடுவா. நைட்ல மிட் நைட் ஷோ அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. அதுபோல் நாம் கண் விழிப்பதில் எந்த விதமான பலனுமே இல்லை. இந்த நேரத்துல என்ன பண்ணணும் இன்னைக்கு கண் விழிச்சுட்டு இருக்கும் பொழுதுன்னு சொன்னா பகவன் நாமாவினை சொல்ல வேண்டியது, இறைவனினுடைய நாமங்களை சொல்ல வேண்டியது, இறைவன் சம்பந்தப்பட்ட அந்த கதைகளை புராணங்களை படிக்க வேண்டியது. நாமும் படித்து நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்கே, நம்முடைய புராணங்களில் இல்லாத சுவாரஸ்யமான தகவல்களா, இதை அத்தனையும் நாம் குடும்பத்தோடு ஒன்றாக இணைந்து பேச வேண்டியது. இதுக்குதான் அப்புறம் இன்னொரு இந்த தாயக்கட்ட விளையாடுறது எல்லாம் சொல்லுவா தெரியுமா, அந்த பரமபதங்கிறத ஒண்ணு வச்சுண்டு விளையாடுவா. அதுல பார்த்தா இந்த குழந்தைகளுக்கு சொல்லணும்னா ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்பா. அந்த மாதிரி அந்த பாம்பு ஏணி எல்லாம் வச்சிருப்பா. அதனை விளையாடி கொண்டே இந்த புராண கதைகளையும் அங்கே சொல்ல வேண்டியது குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கர்ப்போட்டம் முடிவு அப்படின்னு சொல்லி கொடுத்து இரவு 1:59 அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:37 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:55 சந்திர உதயம் என்பது மதியம் 2:38 சந்திர அஸ்தமனம் என்பது அதிகாலை 3:52 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:56 முதல் 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:51 முதல் மதியம் 12:16 வரையிலும், யமகண்டம் என்பது மாலை 3:05 முதல் 4:30 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:02 முதல் 9:27 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:51 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:08 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஒரு வானவியல் சார்ந்த ஒரு ஜோதிட தகவல் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு கர்ப்போட்டம் முடிவு அப்படின்னு சொன்னேனே சார், இந்த கர்ப்போட்டம் என்றால் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த வயது முதிர்ந்த அந்த வயதான பெரியவர்கள் இந்த வார்த்தையினை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பார்கள், அடிக்கடி சொல்லி கொண்டும் இருப்பார்கள். இதோ கர்ப்போட்டம் ஓடுது பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பா. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க அஸ்ட்ரானமிக்கலி, அதாவது வானவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது, தியரிட்டிக்கலா பார்க்கும் பொழுது இந்த கர்ப்போட்டம் என்பது எந்த காலம் சொல்லி பார்த்தோம்னா இந்த சூரியனானவர் இந்த மாதம் முழுக்க தனுர் ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த சூரியன் தனுர் ராசியிலே வரக்கூடிய
அந்த பூராடம் நட்சத்திரத்தை கடக்கின்ற காலம்தான் கர்ப்போட்ட காலம்னு சொல்றார். இது ஒரு 14 நாட்கள் என்பது இருக்கும். அதாவது இந்த 28ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாமே. டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி நைட்டு விடிஞ்சா 28ஆம் தேதின்னு வரும் பொழுது அப்பொழுதுதான் இந்த சூரியனானவர் பூராடம் நட்சத்திரத்திற்குள்ளாக நுழைந்திருப்பார். இந்த நாளோடு இன்றைக்கு பார்த்தோம்னா அந்த இன்றைய தினம் இரவு, அதாவது நாளைய தினம் அதிகாலைன்னு கூட வச்சுக்கலாமே, அந்த 1:59 அந்த பூராடம் நட்சத்திரத்தை விட்டு பூராடம் 4ஆம் பாதத்திலிருந்து வெளியேறுவார், உத்திராடம் 1ஆம் பாதத்துக்குள்ள போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி இது தியரட்டிக்கலான கணக்கு. சரி சார், இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன், நான் ஒரு காமன் மேன், எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த கர்ப்போட்டத்தினை கொண்டுதான் இந்த கால அளவிலே நடக்கக்கூடிய அந்த பருவநிலை விஷயங்களை கொண்டுதான் அடுத்த வருடம் மழை பொழிவானது எப்படி இருக்கும் என்பதை தீர்மானித்தார்கள். இதுல ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த கர்ப்போட்டம் என்பது தமிழன் கண்டுபிடித்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டு வானவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயம். சார், முதல்ல இந்த கர்ப்போட்டம்ங்கிற வார்த்தை என்ன? கர்ப்பம்னா நம்ம குழந்தைய தானே சொல்லுவோம், குழந்தை கர்ப்பம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம் தானே, அது போய் ஓடுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த வார்த்தை எப்படி உருவானதுன்னு சொன்னா, கரு மேகங்களினுடைய ஓட்டம் அப்படிங்கிறது தான் திரிஞ்சு கர்ப்போட்டம் ஆயிடுச்சு. கார் மேகம் அப்படிங்கிறத பார்த்திருக்கலாம். இந்த கடந்த 15 நாட்களாகவே நம்ம பார்த்திருந்தோம்னா, இந்த மேகங்கள் அனைத்தும் தெற்கு திசையை நோக்கி அப்படியே வேகமா ஓடிட்டு இருக்கும். அந்த கார் மேகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கார் மேகமானது ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருக்கும் அந்த தெற்கு திசையை நோக்கி. அப்படியே அது எங்க இப்படி ஓடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கலாம். மேல நோக்கி பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது போக இந்த காலம் முழுக்கவே பார்த்தோம்னா அப்படியே ஒரு பூ தூறல் மாதிரி தூவின் இருக்கும். ஒரு பூவானம், அதாவது பூ மாதிரி அப்படியே லேசா ஒரு தூறல்ங்கிறது இருக்கும். ஒரு கடுமையான மழையாக இல்லாமல் லேசான ஒரு தூறல் மட்டும் இருந்திருக்கும். இப்படி ஒரு லேசான தூறல், ஒரு பூ மாதிரி ஒரு மழை பெஞ்சின்னு இருக்குன்னு சொன்னா, அடுத்த வருடம் அந்த பருவ காலத்திலே நல்ல மழை என்பது அந்த ஊரிலே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி கணக்கிட்டு சொல்லியிருப்பான்னு சொன்னோம்னா, அதாவது இந்த கர்ப்போட்ட காலத்திலே எந்த அளவிற்கு மழை பெய்திருக்கிறதோ, அதாவது நான் சொல்றது இந்த பூ மாதிரி தூவும் பொழுது மட்டும்தான். இந்த பூ மாதிரி ஒன்று தூவுதுன்னு சொன்னா அதுல இத்தனை மில்லிமீட்டர் தான் மழை பொழிஞ்சிருக்குன்னு சொல்லுவா தெரியுமா, அதோடு 180 முறை பெருக்கிக் கொள்ள வேண்டும் சொல்றார். அது இப்போ ஒரு 5 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னா அதோடு 180 பெருக்கி பார்த்தோம்னா எவ்வளவு ரிசல்ட் வர்றதோ அத்தனை மில்லிமீட்டர் மழை அடுத்த வருடம் அந்த பகுதியிலே பொழியும் என்பதுதான் அதற்கான பொருள். அதனை விடுத்து இந்த கர்ப்போட்ட காலத்திலே ஒரு புயல் அடிக்குது, ரொம்ப பெரிய மழை அடிக்குது அப்படின்னு சொன்னா கிராமத்து பெரியவர்கள் எப்படி சொல்லுவான்னு சொன்னா, இந்த கர்ப்பங்கிறது கலைஞ்சு போச்சுப்பா, மொத்தமா இப்ப கொட்டிடுச்சு, அடுத்த வருஷம் கண்டிப்பா நமக்கு வறட்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த கர்ப்பம் என்பது உடையக்கூடாது, இது அப்படியே இந்த மேகங்கள் அங்கே சென்று அது கர்ப்பத்தினை தரிக்க வேண்டும். இந்த மார்கழியிலிருந்து எண்ணும் பொழுது 10வது மாதமாக இந்த புரட்டாசி மற்றும் ஐப்பசிங்கிறது வரும். அந்த புரட்டாசி முடிஞ்சு இந்த ஐப்பசிங்கிறது வரும் பொழுதுதான் அந்த நல்ல மழை என்பது பொழியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கீட்டினை வைத்திருப்பார்கள். ஆக இந்த கர்ப்போட்ட காலம் என்பதனை பஞ்சாங்கத்துல எதற்கு கர்ப்போட்ட ஆரம்பம் கர்ப்போட்ட முடிவு அப்படிங்கிறத கொடுத்திருக்கான்னு சொன்னா, இந்த காலம் என்பது வானவியல் ரீதியாக அடுத்த வருடத்தினுடைய மழை குறியீட்டு அளவாகவே பார்க்கப்படுகிறது. அதற்காகத்தான் அதற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.